நம்ம சேனலை பார்க்குறவருக்கும் மறந்தவர்களே, எம்எஸ்வி இசையில டிஎம்எஸ் குரல்ல கண்ணதாசன் அவர்களுடைய ஆழமான வரிகள் அமைந்த ஒரு பாடல, சிவாஜி சார் நடிக்கக்கூடிய ஒரு படத்துல, அந்த படக்குழு அந்த ஒரு பாடல வந்து சிறந்த முறையில படப்பிடிப்பு பண்ணல. இதனால சிவாஜி சார் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா, ஒரு சிறந்த பாடலுக்கான காட்சி நயம் இருந்தா மட்டும் தான் அந்த ஒரு பாடல் வந்து முழுமை பெறும். ஸோ அதையே வந்து அந்த படக்குழு சரியா பண்ணல. இதனால சிவாஜி சார் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து அன்னைக்கு தேதியில நடந்திருக்கு. சரி வாங்க, எந்த பாடல் இது? அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 77ஆம் ஆண்டு கே.எஸ். பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் சிவாஜி சாரோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அவன் ஒரு சரித்திரம். இந்த படத்தில் சிவாஜி சார் கூட இணைந்து மஞ்சுளா, காஞ்சனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த 5 பாடல்களையுமே எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. இதில் சிவாஜி சாரும் மஞ்சுளாவும் இணைந்து பாடக்கூடிய அம்மானை அழகுமிகு அம்மானை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வந்து இலக்கிய நடையோட அமைஞ்சிருக்கும். இதனாலேயே பாடலா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை இந்த ஒரு பாடல் வந்து பெற்றிருந்துச்சு. அம்மானை அழகுமிகும் கண்மானை. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். படத்துல ஐஏஎஸ் அதிகாரியான சிவாஜி சாரை பணி செய்ய விடாம உள்ளூர் பணக்காரங்க வந்து தடுக்கும்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு பத்திரிகையை தொடங்குவார் சிவாஜி சார். அதுக்கப்புறம் அந்த எதிரிகளுக்கு சிவாஜி சார் என்ன பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதையாக வந்து இருக்கும். இந்த படத்தில் வந்து சிவாஜி சாருக்கும் மஞ்சுளா அவர்களுக்கும் ஒரு ரொமான்டிக் சாங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ அப்போ உருவான பாடல் தான் இந்த அம்மானை அழகுமிகு அம்மானை சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடல். இந்த பாடலை வந்து டி.எம். சௌந்தரராஜனும் வாணி ஜெயராம் அவர்களும் இடையே பாடியிருந்தாங்க. இந்த பாடல் வந்து படக்குழுவுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு வரியும் இசையும் சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பாடலை எப்படி படமாக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் 3 நாட்களாக பிரகாஷ் ராவ் தன்னுடைய உதவியாளர்கள் கூட ஆலோசனையில் இருந்திருக்காரு. ஆனாலுமே அவருக்கு வந்து எந்த ஐடியாவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் எப்படியாவது படத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற நிலையில் ஷூட்டிங்க்கு கிளம்பியிருக்காங்க. அப்போ சிவாஜி சார் என்னப்பா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அரை மனதோட இவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட சிவாஜி சார், என்னப்பா கண்ணதாசன் சூப்பராக எழுதியிருக்காரு, எம்எஸ்வி சிறப்பாக இசையமைச்சிருக்காரு, பாடகர்கள் 2 பேருமே செம்மையாக பாடியிருக்காங்க, இந்த பாட்டை எப்படி நம்ம ஷூட் பண்ணலாம், சாதாரணமாக பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை சொல்லி படத்தை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்லையும் டேம்லையும் ஷூட்டிங்கை நடத்தி படப்பிடிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. இதனால தான் சிவாஜி சாருக்குமே வந்து கோபம். ஏன்னா அவர் தான் ஸ்டார்டிங்கில் கேட்டார், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாடலை நீங்கள் எப்படி படமாக்க போகிறீங்கன்னு கேட்டார். அவரும் வந்து சாதாரணமாக நான் படமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேமே, இது இந்த அளவுக்கு ஸ்மாராக இருக்கும்போது சிவாஜி சாருக்கு வந்து ரொம்பவே வந்து கோபமாக வந்து ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெளிவரும்போது தேட்டர்லேயுமே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இதனாலேயே சிவாஜி சார் வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டிருக்காரு. ஆனால் எனக்கு வந்து இந்த ஒரு பாடலை பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் வந்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாடலை பற்றியும் இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.